லாவோ கொடியோட கம்யூனிஸ்ட் கொடியும் பறக்குதுங்க. இந்த ஊருக்கு வந்ததுமே இந்த ஊரோட ஏழ்மை நிலையை பார்த்துட்டோங்க. 1,00,000 கிப் நோட் இது. ஒரு சைடு வியட்நாம், இன்னொரு சைடு சைனாலாம் இருக்கும்போது கம்யூனிசம் இல்லைன்னா எப்படி? கேஷ் கொடுக்கும், 2 கையில் வந்து பணிவாக குனிஞ்சு 2 கையில் கேஷை வாங்குறாரு. ரிட்டர்ன் சேஞ்சு கொடுக்குறதும் குனிஞ்சு 2 கையில் பணிவாக கொடுக்குறாரு. ரொம்ப லைக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. மெனு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாவோஷியன் லாங்குவேஜ்லேயே இருக்குது. சிக்கன் கால் இது வந்து ஃப்ளேவர் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி வண்டி நிற்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலரோட ஃப்ரண்ட்டுங்க. பின்னாடி இவ்வளோ பெரிய சீட்டிங்கை அட்டாச் பண்ணி ஓட்டின்னு இருக்காங்க. இப்படி தான் இருக்குமா? தேசப்பற்று ரொம்ப அதிகமாக அந்த நாட்டில். இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் எம் டவுன் பீஸா, தோசை ஐட்டம்லாம் கூட இருக்குது. இட்லி, ஆப்பம், புட்டு, பீஃப் மசாலாலாம் இருக்குது. மல்லூஸ் நடத்துகிறாங்களா? இட்லி 5 பீஸ் வந்து 1 lakh. 1 lakhனா 400 ரூபாங்க. ஆட்டோக்கு வந்து 1 lakh கிப் கொடுத்தோம். 50,000 கிப் பேலன்ஸ் கொடுத்தாரு. 200 rupees இது ஈக்குவலன்ட்டு. நான் கையில் வச்சுருக்காது. அழகாக விளையாட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டர் வந்து விழுந்துச்சு. பாய். வெல்கம் டு லாவோ பீப்புள்ஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். வணக்கம் மக்களே. போன வீடியோவில் நம்ம தாய்லாந்து தலைநகரம் பேங்காக்லேருந்து லாவோ தலைநகரம் வியன்டியானுக்கு ட்ரெயினில் வந்த ஜேர்னியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இங்கே இமிக்ரேஷனு, விசா ப்ராசஸ் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம இந்த வீடியோவில் இந்த நாட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். இந்த நாட்டுடைய நிலைமை எப்படி இருக்குது, இந்த நாட்டுடைய மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்கே போயிட்டு சிம் கார்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மணி கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி சிட்டியோட சென்டருக்கு போகிறோம். நம்ம இருக்கிறது அவுட்ஸ்கர்ட்ஸ். நம்ம அப்படியே இங்கே போய் சிம் கார்டு வாங்குவோம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு பூனை இருக்குது. ஓகேங்க, யூனிடெல், ETL அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 56,000 or 80 baht 2 GB. உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லேயே சிம் கார்டு வாங்கிட்டாங்க. 7 daysக்கான சிம் கார்டு 17 GB 100 பாட்டுமே அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ பாட் கொடுத்து வாங்கிட்டோம். ஸ்டேஷன் வெளியே ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க, பஸ் இருக்குது. இது வந்து சிட்டிக்குள்ளே போகுது. சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் போகுது. அப்புறம் அந்த சைனா ரயில்வேஸ்க்கும் போகுது. லாவோ சைனா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போகுது. ஸோ ஒரே ஒரு பஸ் தான் காலைல ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை 2-3 பஸ் மட்டுமான்னு தெரில. இதான் லாஸ்ட் பஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் 40 baht அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கரன்சி கன்வர்ஷனுக்கு முன்னாடியே டிக்கெட் கவுண்டர் க்ளோஸ் பண்ண போயிட்டாங்க. ஸோ அதனால் பாட் கொடுத்தே டிக்கெட்டை வாங்கிட்டோம். ஒரு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கிப்பு இந்த ஒரு பணம். இதுக்கு வந்து 40 baht வாங்கிட்டாங்க. ஆனால் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா 20,000 கிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 30 baht தான் வருது. ஸோ 10 baht 30 தான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க. உள்ள ரயில்வே ஸ்டேஷனில் $50 வந்து லாவோஷியன் கிப் வாங்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் நோட்டு. இது 1,00,000 கிப் நோட்டு. இது $50 வந்து 10,71,000 சொச்சம் கிப்பு காட்டுது நெட்டில். நமக்கு வந்து 10,60,60,900 கிப் கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல, ரேட் நாட் பேட். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டருங்க. பாதி தூரம் தாண்டிட்டோம். இது ஒரு லேக் ஒன்று இருக்குது போகிற வழியில். இங்கே பார்க்கலாம், எல்லா இடங்கள்லையும் லாவோ கொடியோட கம்யூனிஸ்ட் கொடியும் பறக்குதுங்க. இது வந்து அப்படியே தாய்லாண்டில் வந்து அவங்க நாட்டு கொடியோட ஒரு மஞ்சள் கலர் கொடி பறந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஐ திங்க் அது புத்திசம் ரிலேட்டட் கொடின்னு நினைக்கிறேன். இங்கே அப்படியே கான்ஃப்ளஸ் டிஃப்ரென்ஸு இந்த நாட்டுக்கொடியோட இந்த கம்யூனிஸ்ட் கொடி. ஆல்சோ இங்கே வந்து எல்லாமே கீப் ரைட்டுங்க, ரைட் சைட் டிரைவிங். இங்கே எல்லாமே நம்ம வந்து அந்த லெஃப்ட் சைட் லேனில் இல்லாமல் ரைட் சைட் லேனில் தான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிரைவரும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்காரு, ரைட் சைடில் உட்காராமல். பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம், இல்லை இறங்க போகிறோம். நிறைய பச்சை கலர் பஸ்ஸாக இருக்குது. இந்த பஸ்ஸில் தான் வந்தாங்க காம்சாவாட் ஸ்டேஷன் டு சிட்டி பஸ் ஸ்டேஷனு. இங்கே வந்து நம்ம புக் பண்ணியிருக்க ஸ்டே வந்து 1.4 கிலோமீட்டர். இங்கே வந்து பஸ் இருக்கா தெரியல. இல்லைனா வெளியே வந்து இந்த சின்ன EV ஷேர் ஆட்டோலாம் ஓடலாம் நம்ம ஊரில், அந்த மாதிரி வண்டி இருக்குது. இந்த பஸ் இன்ஃபர்மேஷனில் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே பஸ் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டுருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம போய் அதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுடலாம். பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 10:40ங்க. நேற்று நைட்டு ரொம்ப வழியாக சாப்பிட்டது, 8:30க்கு சாப்பிட்டது. அப்படியே கொஞ்சம் கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.
ஓகேங்க. ஸோ இந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு கடை இருக்குது. அப்படியே வந்து மெனு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாவோஷியன் லாங்குவேஜ்லேயே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ரோவில் செகண்ட் ஐட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எல்லாம் கூகுள் லென்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ரோவில் லாஸ்ட்டு 2 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று வந்து பால்க்கு, ஒன்று பீஃபு. எது பால்க்கு எது பீஃப்னு தெரில. அதில் ஒரு ஐட்டம் சொல்லியிருக்கோம். வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஆஃப்டர் அ லாங் வெயிட், ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்கு. சைடில் ஏதோ சூப் மாதிரி கொடுக்குறாங்க, இலவச இணைப்பாக. சாப்பிட்டுட்டு எப்படி இதுன்னு பார்ப்போம். நல்லா இருக்குங்க ஃப்ரைட் ரைஸு. அடுத்த ஐட்டங்க ரைஸு வித் இது வந்து பீஃபு, பொருள் கிடையாது, பீஃபு. இது இந்த ஃப்ரைட் ரைஸும் சூப்பராக இருக்குது. இது வந்து பீஸ் மட்டும் தான் சாப்பிட்டேன், இன்னும் ரைஸ் சாப்பிடுவோம். அது மாதிரி ஒயிட் ரைஸாக கொடுத்துட்டாங்க. இந்த பீஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெஜ்ஜஸ்லாம் ஆட் பண்ணி அடுத்து நம்ம பெசஞ்சி போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு மாதிரி கொஞ்சம் சூப்பியாக இருக்குது, போட்டு பெஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு பெப்பர் சாஸ் மாதிரி ஒன்று இருக்குது. எங்களுக்கு சூப் ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து 50,000 லாவோஷியன் கிப்பு, இந்திய பணத்துக்கு கிட்டத்தட்ட 200. இந்த ஊருக்கு வந்ததுமே இந்த ஊரோட ஏழ்மை நிலையை பார்த்துட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சரி, பீஃப் ரைஸும் சரி, 50,000 லாவோஷியன் கிப்பு, நம்ம பணத்துக்கு 200 ரூபா. அந்த இந்தோனேஷியா அப்போ சொல்லியிருப்பேன், லாஸ்ட் 3 டிஜிட் ரிமூவ் பண்ணிட்டு இன்ட்டு 5 போடுங்கன்னு. இங்கேயும் அதே தான், லாஸ்ட் 3 டிஜிட் ரிமூவ் பண்ணிடுங்க, இன்ட்டு 4 போடுங்க இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 50,000 லாவோஷியன் கிப்பில் லாஸ்ட் 3 டிஜிட்டை தூக்கிட்டிங்கன்னா 50 இன்ட்டு 4 200 அப்ராக்சிமேட் வேல்யூ இது. உள்ளே எதுவும் பஸ் இருக்க மாதிரி தெரில, அப்படியே வெளியே வந்தோம். இந்த மாதிரி வண்டி நிற்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வீலரோட ஃப்ரண்ட்டுங்க. பின்னாடி இவ்வளோ பெரிய சீட்டிங்கை அட்டாச் பண்ணி ஓட்டின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த வண்டி கேட்டாங்க, விசாரிச்சேன் எவ்வளோ ரேட்டுன்ட்டு. ஒரு ஆளுக்கு 200 ரூபா சொல்கிறாங்க, அதாவது 50,000 கிப்பு. இந்த வண்டியில் தாங்க இப்போ போயிட்டு இருக்கோம். பேரம் பேசி 2 பேருக்கும் சேர்த்து 50,000 கிப்பு, 200 ரூபா. ரோடே காலியாக இருக்குங்க, சண்டே வேறு அன்றைக்கி. இந்த ஏரியாவில் ஏதோ கவர்மெண்ட் பில்டிங்ஸ் நினைக்கிறேன் இதெல்லாம். இது ஏதோ ஹாஸ்பிட்டலாம், ஸ்மோக் ஃப்ரீ ஹாஸ்பிட்டலில் போட்டுருக்காங்க. ஆக்சுவலி நடந்து போனால் 1.5 கிலோமீட்டர் கிட்டே வருதுங்க. இப்போ வண்டியில் போனால் 2 கிலோமீட்டர் கிட்டே வருது. ஏன்னா கொஞ்சம் சுற்றிட்டு போகுது இது ஏதோ ரூட்டு. ஸோ அதுவும் ரூட்டு கேட்டாது, மேப்பில் பார்த்து சொல்லிகிட்டே இருக்கோம். அதாவது ஏதோ ஒரு பெரிய பில்டிங், அது என்னன்னு தெரில, செம்மையாக இருக்குது. அந்த ரோட்டுக்கு ஒரு கார்னர், ஒரு ஏடிஎம் இருக்கீங்க. ஆக்சுவலி ஒரு $50 தானே மாற்றிருக்கோம். அது ஒரு நாள் 1.5 நாள் செலவு தான் ஆகும். மிச்சத்தை வந்து ஏடிஎம்மில் எடுக்கணும். இங்கே ஏடிஎம்மில் எவ்வளோ சார்ஜஸ் தெரியல. நேற்று பேங்காக்கில் ட்ரை பண்ண போதெல்லாம் 250 பாட் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் காட்டுச்சு, ஏடிஎம் சார்ஜஸ். கிட்டத்தட்ட 750 தான் அது. இங்கே எவ்வளோன்னு தெரியல ஏடிஎம் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ஸு. கம்மியாக இருந்துச்சுன்னா ஏடிஎம்லேயே எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்ம கொண்டு வந்த யூஎஸ்டி கேஷை வந்து லாவோஷியன் கிப்பாக மாற்றிடலாம். இங்கே ஒரு பேக் பேக்கர் ஹாஸ்டல் இருக்குது, ஓலா பேக் பேக்கர் அப்படின்ட்டு. இந்த லாவோ பற்றின ஹிஸ்ட்ரிலாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இது வந்து ஃப்ரெஞ்சு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸும் அங்கங்கே இருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு புத்திஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு கண்ட்ரியும். ஸோ புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம், மொனஸ்டரிஸு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் கம்யூனிசம் இன்ஃப்ளூயன்ஸ்டு கண்ட்ரி. ஒரு சைடு வியட்நாம், இன்னொரு சைடு சைனாலாம் இருக்கும்போது கம்யூனிசம் இல்லைன்னா எப்படி? பல இடங்களில் இந்த நாட்டு கொடியை தோரணம் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. நிறைய பில்டிங்ஸ்லேயும் அந்த கொடி தொங்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஏதாச்சும் இண்டிபெண்டன்ஸ் டே ஏதாவது வந்துச்சா என்னன்னு தெரியலையே. இல்லை எப்பவுமே இப்படி தான் இருக்குமா? தேசப்பற்று ரொம்ப அதிகமாக அந்த நாட்டில், என்ன கதைன்னு தெரியல. இந்தியன் அண்ட் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட் எம் டவுன் பீஸா, இந்தியன் ஃபுட்டு சாப்பிட ஒரு இடம் கிடைத்து விட்டது. ஸோ இந்த செந்தில் வந்து இறக்கி விட்டது. இந்த வண்டியில் தான் வந்தோம். அப்படியே நடந்து போனோம்னா இங்கே கொஞ்சம் மக்கள்லாம் நிற்கிறாங்க இல்லையா, அந்த ரோட்டில் தான் நம்மளுடைய நாட் எக்ஸாக்ட்லி அந்த ரோட்டில். இங்கேருந்து லெஃப்ட்டு போயிட்டு கொஞ்சம் நடக்கணும். ஏர்பிஎன்பியில் தான் புக் பண்ணியிருக்கோம். இதுவும் பேங்காக்லேயும் ஏர்பிஎன்பி தான்.
இங்கே வந்து இப்படி திருப்பி நடந்து வந்தாங்க. இங்கே வந்ததுமே வந்து ஒரு இந்தியன் கறி ஹவுஸ்னு ஒரு கடை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது தாலி இருக்குது அண்டு தோசை ஐட்டம்லாம் கூட இருக்குது. இட்லி, ஆப்பம், புட்டு, பொரி, சிக்கன் டிக்கா, பீஸா. இங்கே வந்து வெஜ்ஜு மெனு, நான்வெஜ் மெனுலாம் இருக்குது. சரி ஓகே, பரவாயில்ல. பீஃப் மசாலாலாம் இருக்குது. மல்லூஸ் நடத்துகிறாங்களா? உள்ளே ஒருத்தர் உட்காந்துருந்தது. எந்த ஊருன்னு கேட்டேன். கொல்கட்டாவும். ஆக்சுவலி இங்கே பீஃப்லாம் இருக்கிறத பார்த்துட்டு சரி கேரளாவாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, கொல்கட்டாவில் வந்து எல்லாம் பண்ணுறாங்க. பாருங்க, ஒரு இட்லி 5 பீஸ் வந்து 1 lakh. 1 lakhனா 400 ரூபாங்க. அதிகம் தான். இந்தியன் ஃபுட் வெளியூரில் சாப்பிட்டா விலை அதிகமாக தான் இருக்கும். ஓகே, அங்கே அப்படியே Airbnb லொக்கேஷன் பார்த்து கண்டுபிடிக்கிறோம். ஆட்டோக்கு வந்து 1 lakh கிப் கொடுத்தோம். 50,000 கிப் பேலன்ஸ் கொடுத்தாரு. அது 200 rupees இது ஈக்குவலன்ட்டு. நான் கையில் வச்சுருக்காது. இது யாரும் தெரியல, அழகாக சுதிச்ச முகமாக இருக்காது. இந்த ஒரு தலைவர் தான் அரசியல்வாதியாக போல். அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து அப்படியே வந்து ஒரு கட்டிங்க போகுதுங்க. இது உள்ள ஒரு 100-200 மீட்டர்ஸ் நடந்தால் நம்மளுடைய Airbnb ஸ்டே. அதில் இந்த இடம் கொஞ்சம் அமைதியாக இருக்குது. ப்ளஸ் வெளியே சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே வசதியாக இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. நம்மளோட பேங்காக் ஸ்டேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ளே போய் நம்ம புக் பண்ணிட்டோம் ஸ்டேவை. ஏன்னா அன்றைக்கி ஏர்லி செக்இன்கிறதுனால Airbnbனா நம்ம வந்து ஹோஸ்ட்டுக்கு மெசேஜ் பண்ணி ஏர்லி செக்இன் ஓகேவான்னு கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம். நம்ம Airbnbல அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஹோஸ்ட்டுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் நம்ம இந்த booking.comல ஹாஸ்டல்லாம் புக் பண்ணோம்னா நமக்கு தெரியாது ஏர்லி செக்இன் அவைலபிலிட்டி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ Airbnbல அந்த ஒரு வசதி உண்டு. ஸோ அது மாதிரி பேங்காக்கில் வந்து ஏர்லி செக்இன்க்கு ஒருத்தங்க தான் ரிப்ளை பண்ணாங்க அவைலபிள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது புக் பண்ணி வச்சிட்டோம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி செக்இன் தான் கேட்டோம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் வந்து 2 PM 3 PM அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு இந்தியாவிலே 11 AM 12 noon சொல்லிட்டு இருக்கும். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம காலைல 9:05 ட்ரெயினில் ரீச் ஆனோம் இல்லையா, நான் வந்து ஒரு 10 or 11 AM செக்இன் கேட்டேன் நான். ஆனால் மணி போய் 12 ஆயிடுச்சுங்க. அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டோட டெட் எண்டில் இருக்கோம் நம்ம. இங்கே இருக்குது நம்மளுடைய ஸ்டே. ஐ திங்க் இது மேலேன்னு நினைக்கிறேன். இங்கேயும் பார்த்தீங்களா துணியெல்லாம் வெளியே காய போட்டு வச்சுருக்காங்க. படிக்கட்டுலேருந்து மேலே வந்துட்டோம். நமக்கு வந்து ரூம் நம்பர் 2 அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் அனுப்பிச்சிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லாக் ஒன்று இருக்குது. இது வந்து கீழே அமுக்கணும்னா இந்த மாதிரி கோடு, நம்மளுடைய கோடு வந்து நான் உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஓப்பன் பண்ண முடியல. அப்போ தான் கேட்டோம், உங்களுக்கு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தான் க்ளீன் பண்ண வந்துருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் வந்துட்டு அவங்களோட இடமே இன்னொரு 500, 600, 700 மீட்டர்ஸ் தள்ளி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கூட ஸ்டே பண்ணிக்கோங்க, கொண்டாடும் ஒரு காமன் ஏரியா மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ கேட்டோம், 30 minutes க்ளீன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சும்மா இங்கே வெளியே சுற்றலான்னு பிளானு. ஸ்டே வெளியே ஒரு குட்டி பார்ப்பாங்க. ஐ திங்க் இது ஆக்சுவலி இது வீடு தான், ரெசிடென்ஷியல் ஏரியா, ரெசிடென்ஷியல் பில்டிங் தான். அங்கேயும் வந்து கீழே ஃபேமிலி இருக்காங்க போல். மேலே இருக்க ரூம்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி Airbnbக்கு விட்டுருவாங்க, Airbnb ஸ்டேக்கு விட்டுருவாங்க. நம்மளுடைய பாப்பான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒருத்தவங்களோட பாப்பா அழகாக விளையாட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூட்டர் வந்து விழுந்துச்சு. பாய். அப்படியே நடந்து வந்தாங்க. ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று. ஃபஸ்ட்டு டெம்பிள் தானான்னு ஒரு டவுட்லேயே இருந்துச்சு. அப்புறம் தான் இங்கே வந்து பார்த்தா ஒரு பேனர் வச்சுருக்காங்க, மிக்ஸாயாம் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் அந்த புத்த கோவில். காலியாக இருக்குது, யாருமே நடமாட்டமே இல்லை. ஒரே ஒரு மாங்க்கு மட்டும் இந்த சைடு நடந்து போய் அங்கே துணியெல்லாம் காய வச்சாரு. போட்டுருக்காங்க ஏதோ ஈவினிங் 6 வரைக்கும் ஓப்பனாக என்னன்னு தெரியல, இல்லை மார்னிங் 6க்கு ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. க்ளோஸ் டைம் போட காணும். அந்த கோவிலேருந்து அப்படின்னு சைடு வந்தாங்க. அங்கே ஒரு ஏடிஎம், அங்கே வீசா கார்டு ஒர்க்காகல. இங்கே வந்து ஒரு வீசா கார்டு ஏடிஎம் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு 3 மில்லியன் எடுத்துருக்கோங்க. 40,000 கிப் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு 160 தான் எக்ஸ்ட்ரா சார்ஜ். நேற்று பேங்காக்கில் 750 எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டாங்க. இங்கே 160 எக்ஸ்ட்ரா சார்ஜ். ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். 3 மில்லியன் லாவோஷன் கிப் தான் மேக்ஸிமம் லிமிட் இங்கே எடுக்க முடியும் ஒரு சிங்கிள் ட்ரான்சாக்ஷனில். அந்த ஏடிஎம் பக்கத்துலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சுங்க. வெயிலுக்கு ஏதாச்சும் ஜூஸ் வாங்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் தேடினோம், கிடைக்கல. சரின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் உள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே சும்மா சில ரேட்டு செக் பண்ணேன். இந்த கப் நூடுல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 13,000 கிட்டத்தட்ட 52 ரூபா. இது வந்து யோகர்ட்டு, கர்ட்லேயே தயிர்லேயே வந்து இது வந்து ஆரஞ்ச் ஃப்ளேவர், ஆரஞ்ச் ஜூஸ் வித் யோகர்ட் தான். அது மாதிரி கிரேப் இருக்குது, மிக்சட் ஃப்ரூட் இருக்குது.
வந்து ஸ்ட்ராபெரி, இது வந்து டெண்டர் கோகோனட்டு, இளநீ. இங்கே பாருங்க சிக்கன் கால், இது வந்து ஃப்ளேவர் இல்லாமல் இருக்குது. இது வந்து ஏதோ உப்பு மிளகாலாம் தடவி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11,000 கிப்பு, 40-44 ரூபா கிட்ட வரும். இதுவும் காலோட ஒரு பகுதி தான். இது வந்து விரலோட இருக்கிறது. என்னுடைய கோப்ரோவில் சில பல இஷ்யூ இருக்குது போலங்க. பேட்ரி 80-90% இருந்தாலும் லோ பேட்ரின்னு சொல்லி ஆஃப் ஆகிடுது. ஸோ நான் நிறைய ஃபுட்டேஜ் வந்து ஃபோன்லேயே தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அப்பப்போ ஃபுட்டேஜில் டிஃப்ரென்ஸ் தெரியும். சிலது இதில் எடுப்பேன், சிலது இப்போ கையில் வச்சுருக்க ஃபோனில் எடுப்பேன். இந்த ஒரு ஆட்டோ இது, இதில் சிங்கிள் சீட்டு தானே இருக்குது, நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி. சில ஆட்டோ பார்த்தாங்க 2 ரோ ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அது கண்ணில் படும்போது வீடியோ எடுக்க முடியல, வீடியோ எடுக்கும்போது அது கண்ணில் பட மாட்டேங்குது. இந்த ஆட்டோ தாங்க. ஒரு டெண்டர் கோகோனட் இளநீ ஃப்ளேவர் தையும் ஆல்மோஸ்ட் ஜாதி. ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கினோம். இது வந்து பார்த்திங்கன்னா 600 ml பாட்டில் 5000 கிப்பு, விச் இஸ் 20 rupees இந்தியன் ருபீஸு. நம்ம ஸ்டேயில் எத்தனை பாட்டில் கொடுப்பாங்கன்னு தெரில. நேற்று பேங்காக் ஏர்பிஎன்பியில் 2 பாட்டில் கொடுத்தாங்க ஃப்ரீயாக. அதுக்கு மேலே சார்ஜஸ்ஸு. இங்கே பாட்டில்ஸ் எத்தனை கொடுப்பாங்களா, ரீஃபில் பண்ண தண்ணி கேன் எதாவது வச்சுருக்காங்களான்னு தெரியல. அடிக்கிற வெயிலுக்கு பாட்டில் வாங்கிட்டோம். ஆப்போசிட்டில் இருக்குங்களா சீமினி, அங்கே தான் வந்துட்டு அந்த ஏடிஎம்மில் தான் வித்ட்ரா பண்ணோம். அங்கே தான் போயிட்டு அந்த கேர்டு எல்லாம் வாங்கினோம், ஃப்ளேவர்ட் கேர்ட்லாம். அந்த கேஷ் கவுண்டர் தான் ஒரு சின்ன பையங்க, ஒரு 20 தான் இருக்கும் ஏஜ். கேஷ் கொடுக்கணும், 2 கையில் வந்து பணிவாக குனிஞ்சு 2 கையில் கேஷை வாங்குறாரு. ரிட்டன் சேஞ்சு கொடுக்குறது தான் குனிஞ்சு 2 கையில் பணிவாக கொடுக்குறாரு. ரொம்ப லைக் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் அந்த கேர்டு டப்பாவை குடிச்சிட்டு இங்கே அந்த செவுத்தில் வச்சுருந்தோம். அப்படியே உட்காந்து பேசிட்டு, இந்த யூரோப்பியன் யூனியன் பில்டிங் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே ஜூம் பண்ணேன், இங்கே யூரோப்பியன் ஃப்ளாக் பறக்குது. ஸோ சும்மா இதை பற்றி அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். இந்த கேர்ட் டப்பாவை இங்கே செவுத்து மேலே வச்சுட்டோம். சரி போகும்போது நம்ம அப்படியே எடுத்து போய்க்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு அக்கா நடந்து வந்தாங்க. வந்து இங்கே வேறு ஏதோ ஒரு கவர் கிடந்துச்சு, அதை எடுத்துகிட்டு எங்களுடைய அந்த கேர்டு டப்பாவையும் எடுத்துகிட்டு இங்கே வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு அவங்க போனாங்க. ஆக்சுவலி எங்களுடைய டப்பா மட்டும் இதில் போட்டுட்டு அவங்களுடைய கவரை எடுத்துன்னு போயிட்டாங்க. அவங்க நாங்கள் எடுத்து போட்டுக்கணும்னு சொன்னோம், இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க டஸ்ட்பினில் போட்டுட்டு போனாங்க. A few moments later. ஓகே, இது எப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணிட்டோம். இதை கீழே அமுக்கிட்டு அதை கீழே அமுக்கிட்டு இதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான். உள்ளே சாவி வச்சுருப்பாங்க. லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணுறதுக்கும் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகே, சைக்கிள்லாம் இருக்குது, சைக்கிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சைக்கிள் தான் இருக்குது. ஃப்ரிட்ஜு வாழைப்பழம்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்லைங்க, தண்ணி ஒரு ஜக்கில் வச்சுருக்காங்க, 2 பாட்டில் இருக்குது. இது என்னது, சோடா வாட்டர். இது ஒரு ஜக்கில் தண்ணி இருக்குது, நல்ல விஷயம். எதுவும் இல்லை. ரைஸ் வந்து இன்னும் காஃபி பவுடர், அது காஃபி பவுடரு, பனானா இருக்குது, விளையாட யுனோ கார்டு இருக்குது. இது தண்ணி கேன் வச்சுருக்காங்க, சூப்பர். இது வாஷ்ரூம், இது கீசரோட இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் அண்ட் இதெல்லாம் இருக்குது. நைஸ். Many hours later. இதான் இங்கே வியன்சியனுடைய நைட் மார்க்கெட்டு. உள்ள கேம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, சாப்பிட்ற கடைங்க இருக்குது. அதை தாண்டி அந்த சைடு பார்த்தீங்கன்னா ரிவரை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் தான் இது. ரிவருக்கு அந்த சைடு வந்து தாய்லாண்டு பார்டர் ரிவர் தான். நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம் இல்லையா, அதே பார்டர். இந்த லைன் ஃபுல்லாக துணி கடைங்களாக இருக்குது. ஒரு சைட் சாப்பாடு கடை, ஒரு சைட் துணி கடை. இதோட இந்த விலாகை நான் முடிக்கிறேங்க. அடுத்த விலாகில் சந்திக்கலாம். பாய்.